இது நம்ம சாப்பிட்றதுக்கு நார்மலாக நம்ம காய்கறி வாங்கியே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுதான் அந்த காய்கறி சரிங்களா. இதோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 1/2 கேஜி வாங்கியிருக்கேன். 840 ரூபா போட்டிருக்கு. இதில் என்னென்ன கலந்துருக்காங்கன்னு தெரியல. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நார்மலாக நம்ம சாப்பிட்ற அந்த காய்கறி மாதிரி தான் இருக்குது. இதில் புதுசாக எதுவும் இல்லை. கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மசாலாவும் தான் இதில் போட்டிருக்காங்க. இதில் வந்து உப்பு சத்து, நார்ச்சத்து மட்டும்தான் இருக்குது. இது காய வைக்கிறதுனாலே அதுலேயே இருக்கிற எல்லா சத்துமும் அதுலேயே போயிடுது. நம்ம கடையிலே காய்கறி வாங்கி சமைச்சோன்னா அது ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதில் நிறைய சத்தும் கிடைக்கும். இதை விட நீங்கள் அதுவே வாங்கி நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இது சேல்ஸ் ஆகிறதுக்காகவும் பணம் வாங்கியோ இது வீடியோ போட்டுட்ருக்காங்க. எந்த விதமான சத்தும் கிடையாது. இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நார்மலாக வெஜிடபிள்ஸ் வாங்கியே சமைச்சு சாப்பிடுங்க. இவ்வளோ ரேட்டு கொடுத்து நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்களான்னு மக்களை இது இன்ஸ்டாகிராமில் காசு வாங்கிட்டு அவங்க வீடியோ போட்டு போயிடுவாங்க. ஆனால் உடம்பு என்னமோ கேடு வர்றது நம்ம உடம்பு தான். காசாக இருந்தாலும் ஹெல்த்தாக இருந்தாலுமே அது நமக்கு தான் நஷ்டம். எனக்கு 2 தடவை யோசிச்சு இந்த ப்ராடக்ட் வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கணும். ஆக மொத்தம் ஒரு 1/2 கிலோ ஸ்நாக்ஸு 850 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரே பைத்தியக்காரி யாருன்னா அது நானாக தான் இருப்பேன்.